பிப்ரவரி 4ஆம் தேதிக்கும் 5ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட ராத்திரியில் பாகிஸ்தானை சேர்ந்த சில இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவ முயற்சி செஞ்சுருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பூஞ்ச்ங்கிற இடத்துல உள்ள கிருஷ்ணா காட்டி செக்டரில் இருக்கிற இந்தியன் ஆர்மியோட ஃபார்வர்ட் பேஸை தாக்குறது தான் இந்த ஊடுருவல்காரர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. இந்திய எல்லைக்குள்ளே நுழைஞ்சு சில மீட்டர் தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஊடுருவல்காரர்களில் ஒருத்தர் எல்ஓசியில் இந்தியன் ஆர்மி செட் பண்ணி வச்சுருந்த ஒரு கன்னி வெடியில் தெரியாமல் காலை வச்சிடுறாரு. கன்னி வெடி உடனடியாக ட்ரிகர் ஆகி வெடித்து சதுருது. இந்தியன் ஆர்மி மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக இந்த ஊடுருவல்காரர்கள் ஐஇடிஸ்னு சொல்லப்படுற வெடிக்கிற டிவைஸையும் அவங்க கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கன்னி வெடி வெடித்த இம்பேக்டில் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்க கூட எடுத்துகிட்டு வந்திருந்த ஐஇடியும் வெடித்து செதறி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுக்கு மேலும் அதிக சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கன்னி வெடி பிளாஸ்டில் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணின எல்லா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸும் கொல்லப்பட்டிருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நடந்த இந்த சம்பவத்தில் மொத்தம் எத்தனை இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஏன்னா சில ஆர்டிகல்ஸில் 7 இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் கொல்லப்பட்டதாக சொல்லியிருக்காங்க, வேறு சில ஆர்டிகல்ஸில் 5 இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் கொல்லப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொல்லப்பட்ட இன்ஃபில்ட்ரேட்டர்ஸில் 2லேருந்து 3 பேர் பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த ரெகுலர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மீதமுள்ள இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற ஒரு பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகளோட சேர்ந்து பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸும் இந்தியாவில் ஊடுருவ முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை முதல் தடவை கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் டிஃபென்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது எந்த ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பல தடவை பாகிஸ்தான் வீரர்கள் பயங்கரவாதிகள் கூட சேர்ந்து நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எப்போல்லாம் ஒரு பெரிய ஆப்ரேஷனை நடத்த பாகிஸ்தான் திட்டம் திட்டுறாங்களோ அப்போல்லாம் சில பயங்கரவாதிகள் சில பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கலந்துருக்கிற ஒரு ஹைப்ரிட் டீமை ஊடுருவ அனுப்பி வைப்பாங்க. இது மாதிரியான ஊடுருவல் வேலைகளை செய்கிறதுக்காகவே பாகிஸ்தான்கிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டீம் இருக்குது. அந்த டீமோட பேர் பார்டர் ஆக்ஷன் டீம், சுருக்கமாக இதை பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஓசி ஓட்டின பகுதிகளில் கிராஸ் பார்டர் ஆப்ரேஷன் செய்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் தான் இந்த பேட். இந்த பேட்டில் பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த வீரர்களும் பாகிஸ்தானில் செயல்படுற பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்த பயங்கரவாதிகளும் இடம்பெறுவாங்க. பேட்டில் இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் பெரும்பாலும் பாகிஸ்தான் ஆர்மியோட எஸ்எஸ்ஜி கமாண்டோஸாக தான் இருப்பாங்க. பேட்டில் இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு கமாண்டோஸ்க்கு இணையான ட்ரைனிங் கொடுக்கப்படும். லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான் சைடில் உள்ள லான்ச் பேட்ஸில் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ தயாராக காத்துக்கிட்டு இருப்பாங்க பேட்டை சேர்ந்த நபர்கள். சரியான வாய்ப்பு கிடைச்சதும் பனிப்பொழிவையோ இல்லை பனி மூட்டத்தையோ இல்லை இருட்டையோ பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் இவங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் இராணுவம் ஆர்ட்டிலரி கவர் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. பேட்டோட ஸ்பெஷலைசேஷன் ஹிட் அண்ட் ரன் அட்டாக்ஸ், அதாவது வேகமாக வந்து தாக்குதல் நடத்திட்டு வந்ததை விட அதிக வேகத்தில் பார்டரை கிராஸ் பண்ணி எல்ஓசிக்கு அந்த பக்கம் தப்பிச்சு போயிடுவாங்க. பொதுவாக தாக்குதல்கள் நடத்துறது பேட்டில் இடம் பிடிச்சிருக்கிற பயங்கரவாதிகள் தான். பேட்டில் இருக்கிற பாகிஸ்தான் இராணுவ ஸ்னைப்பர்ஸும் கமாண்டோஸும் தூரத்திலிருந்து தாக்குதல் நடத்துகிற பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஊடுருவ முயற்சி பண்ணுற பேட் ஆப்ரேட்டிவ்ஸை இந்திய வீரர்கள் எலிமினேட் பண்ணுறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல ஊடுருவல் முயற்சிகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வீரர்கள் முறியடிச்சிருக்காங்க. 2019 பேட்டை சேர்ந்த சிலர் இந்தியா உள்ள ஊடுருவ முயற்சி பண்ணினாங்க. ஆனால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டுச்சு. 2019 நடந்த ஆப்ரேஷன் அப்போது கொல்லப்பட்ட ஊடுருவல்காரர்களில் 2 பேர் பாகிஸ்தான் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான எஸ்எஸ்ஜியை சேர்ந்த கமாண்டோஸ். எதிரிகளுடைய ஊடுருவல் முயற்சிகளை முறியடிக்க இந்தியா சுமார் 7 லட்சம் கன்னி வெடிகளை பாகிஸ்தான் எல்லையிலையும் சீன எல்லையிலையும் டிப்ளாய் பண்ண முடிவு பண்ணினாங்க. 2021 கன்னி வெடிகளை டிப்ளாய் பண்ணுற இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா. இந்த கன்னி வெடிகள் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக செயல்படும். அதாவது இந்திய எல்லைகளை பாதுகாக்க பல அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதில் முதல் லேயராக இந்த கன்னி வெடிகள் செயல்படும். கன்னி வெடியில் சிக்கி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் கன்னி வெடிகள் எதிர்பார்த்தபடியே மிக சிறந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்கு. கன்னி வெடிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டேங்க் மைன்ஸ், ஆன்டி பர்சனல் மைன்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. டேங்க்ஸ் அழிக்கிற திறன் உள்ள கன்னி வெடிகள் ஆன்டி டேங்க் மைன்ஸ், தனி நபர் அழிக்கிற திறமை உள்ள மைன்ஸ் ஆன்டி பர்சனல் மைன்ஸ். இந்தியா பயன்படுத்துகிற ஆன்டி பர்சனல் மைன்ஸுடைய பேர் நிப்புன். இந்த நிப்புன் மைன்ஸை ஒரு இந்திய தனியார் நிறுவனமும் இந்தியாவுடைய ப்ரீமியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனான DRDOவும் இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. பாகிஸ்தான் கூட தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் கைவிடணும்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் 2019 ஆர்டிகல் 370 திரும்ப பெறப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், ட்ரேட் ரிலேஷன்ஸ் எல்லாமே ஹால்ட் ஆகிருச்சு. இது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் காஷ்மீர் உட்பட இந்தியா கூட உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமூகமான தீர்வு காண விரும்புகிறதா சொல்லியிருந்தார் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் திரு ஷாபாஸ் ஷெரீஃப். சுமூகமான தீர்வை பற்றி ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் ஊடுருவ முயற்சி பண்ணுறது பாகிஸ்தானுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டுறதா பலரும் விமர்சிக்கிறாங்க.
இன்னும் சில நாட்களில் பாகிஸ்தானில் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது. இந்தியன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானில் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இந்தியாவோட மேட்சஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு வெளியில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நடந்திருக்கிற இந்த ஊடுருவல் முயற்சி இந்தியன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்கு போகாதது சரிதான் அப்படிங்கிற எண்ணத்தை பலருக்கும் உருவாக்கியிருக்கு. இந்தியன் ஆர்மியோட ராம்போன்னு சொல்லப்படுற மேஜர் சுதீர்குமார் வாலியா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.